அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவில் நிலமோசடி விவகாரத்தில் சிக்கியுள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உட்பட 20 பேர் மீது குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அது தொடர்பான ஆவணங்களுடன் காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேந்திரன், விவரங்கள். வணக்கம் ஃபரிதா. பழனி கோவில் நில மோசடி விவகாரம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கை பொறுத்தவரை பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நிலத்தை விற்ற முருகதாஸ், வாங்கிய வெள்ளத்துறை சேதுபதி உள்ளிட்ட பலர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தற்போது சஸ்பெண்ட் நடவடிக்கைகளும் தொடங்கியிருக்கிறது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக இந்த விவகாரத்தில் சிக்கியிருக்கும் நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த ஜஸ்டின் மணிகண்டன் தொடர்பாக பல்வேறு புகார்கள் இருந்திருக்கிறது. தேனி மட்டுமல்லாது, திண்டுக்கல் மட்டுமல்லாது, கொடைக்கானல், ஒட்டஞ்சத்திரம், பெரியகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜஸ்டின் மணிகண்டன் முறைகேடான ஆவணங்களை பயன்படுத்தி நிலங்களை பதிவு செய்ததாக புகார் இருந்திருக்கிறது. குறிப்பாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேல்மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பால விஜய் என்பவர் தற்போது காஞ்சிபுரத்தில் வசித்து வருகிறார். அந்த மேல்மங்கலம் கிராமத்தில் விஜய்க்கு சொந்தமான சுமார் 1 ஏக்கர் வீடு மற்றும் நிலத்தினை கட்டதேவன் என்பவர் பராமரித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் பால விஜய் தனது சொத்துக்களை விற்பனை செய்வதற்காக முயற்சித்த போது கட்டதேவன் மற்றும் அவரது உறவினர்கள் இருந்து பாலாஜி விஜய் போல ஆள் மாறாட்டம் செய்து முறைகேடுகளாக சொத்துக்களை விற்பனை செய்து தந்த அதிர்ச்சி தகவலானது வெளியானது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாலதேவன் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனது சொத்தை ஆள் மாறாட்டம் செய்து அபகரித்ததாக கடந்த 2025ஆம் ஆண்டு புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரானது தேனி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதோடு அப்போதைய பெரியகுளம் சார் பதிவாளராக இருந்த ஜஸ்டின் மணிகண்டன், ஜெகதீஸ்வரன், ஓய்வு பெற்ற சிறப்பு ஆய்வாளர்கள் அம்மாவாசி, பாண்டியராஜன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த பழனி கோவில் நில முறைகேடு விவகாரத்தில் ஜஸ்டின் மணிகண்டன் சிக்கியிருக்கும் நிலையில் அவர் தொடர்பான பல்வேறு ஆவணங்கள், அவர் செய்த பத்திரப்பதிவுகள் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஒட்டஞ்சத்திரத்தில் கூட நேற்றும் இன்றும் அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் அவர் பணியாற்றிய பழனி கோவில், அதாவது ஜூன் 6ஆம் தேதி அவர் பதிவு செய்த வழக்குகள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தான் இன்று விசாரணைக்காக தேனி வழக்கு தொடர்பான ஆவணங்களுடன் தேனி குற்றப்பிரிவு ஆய்வாளர் முத்துலட்சுமி சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். அந்த ஆவணங்களை ஒப்படைத்திருக்கும் நிலையில் தற்போது ஆய்வானது நடைபெற்று வருகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.